வணக்கம் உறவுகளே. கருத்துக்கணிப்பாளர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களே, லயோலா கருத்து கணிப்பின் என்ற பேரில் கருத்து திணிக்கிற எங்கள் திருநாவுக்கரசுக்கு என்னத்தை சொல்கிறதுனே புரியல. அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, இவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. அந்த லயோலாவை ஏன் மாற்றாமையே வச்சுருக்கீங்க ஐயா? சரி, கோயம்புத்தூரில் யார் பாரத பிரதமரின் ஆதரவு பெற்ற எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். அவர் ஜெயிக்கவில்லை என்றால் என் ஆபீஸும் இந்த தொழிலையும் விட்டு நான் கலைச்சிடுறேன் அப்படின்னீங்களே. நாக்கு வாக்கும் சுத்தம் இல்லையோ? சுத்தமில்லாதனால தான் உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு நினைக்கிறேன். ஐயா, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. மக்கள் களத்தில் இன்றைக்கி நான் நின்று போராடுற சீமான் அண்ணனுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு சதவீதம் என்ன? கேவலம் இல்லையா? இது கேவலத்தின் உச்சம் இல்லையா? எல்லா போராட்ட காலத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்று போராடுற தலைவனுக்கு நீங்கள் கொடுத்துட்ட பர்சன்டேஜில் என்ன விதம்? அண்ணாமலை சரி, பொதுவாக அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டே கிடையாது. நீ அண்ணாமலை கருத்து கணிப்பில் கொண்டு வந்து வச்சுருக்க. சரி, திமுகவில் எப்படி 3 பேருக்கு ஒரே டைமில் சிஎம் பதவி கொடுத்துருவாங்களா? முதல்வர், துணை முதல்வர் 2 இருக்குது. சரி, அப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரே கட்சியில் 3 பேர் எடுத்து வச்சுருக்கியே, உன் புத்தி எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இது கருத்து கணிப்பில் மக்களிடம் கொடுக்குற கருத்து திணிப்பு. நீ நேர்மை நாணயமாக எடுத்துட்ட. 2.5 லட்சம் கோடி வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல வெறும் 80,000 பேரை எடுத்துட்டு கருத்து திணிக்கிற தெரியுமா? உன்னோட புத்தி எவ்வளோ அறிவு கூர்மைன்னு எனக்கு தெரியவே இல்லை ஐயா. சிந்தனை நல்லா இருக்கணும், நாட்டு மக்களுக்கு நலன் செய்கிற விதமாக இருக்கணும். ஆனால் உங்கள் பொழப்பு கேவலத்தினும் கேவலமாக இருக்குது. என்னத்தை சொல்கிறது? கருத்து திணிப்பாளரே ஐயா திருநாவுக்கரசே, இந்த களத்திலும் சரி எந்த களத்திலும் சரி பத்திரிகையாளர்கள் மனதில் தொட்டு கேட்டுப்பார். அண்ணன் சீமான் தான் இந்த களத்தில் இருந்திருக்காரு. சரி, அறிவாற்றல் இருக்குல்ல, அறிவாற்றல் இருக்கிற எல்லா சிஎம் தலைவர்களை ஒட்டுக்கா நின்று ஒரே மேடையில் ஒரு மணி நேரம் நாட்டுக்கு என்ன செய்வன் கருத்துரை எடுத்து செய்ய முடியுமா? அறிவாற்றல் கொடுத்து வச்சுருக்கீங்க. அவ்வளோ அறிவாற்றலோடு இருக்கவங்க தான் தமிழ்நாட்டை எப்படி ஆண்டு அப்படியே செலுக்கி வச்சுட்டாங்களா? என்னங்க ஐயா உங்கள் பொய் கதை? நீங்களும் ஒரு 2 குழந்தைங்களுக்கு அப்பனா தானே இருப்பீங்க. அந்த பிள்ளைங்களும் இந்த பூமியில் தானே வாழப்போகுது. நீ செய்கிற பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேருமா சேராதா? சிந்திச்சு பாரு. ஒரு கருத்து கணிப்பு எடுக்கணும்னா சரி, 2.5 லட்சம் கோடி பேரில் 80,000 பேர் எடுத்தேன். 80,000 பேரில் விஜய் ஐயா முன்னணியில் திமுக இருக்கார், 3வது இடத்துல விஜய் இருக்கிறாரு, 4வது இடத்துல 4வது இடம் 5வது இடம் கூட கிடையாது. சரி, நாதகாக்கு விட்டுரு. அண்ணன் சீமான் வரலன்னே வெய்யி உன் கருத்து கணிப்பு. நீ எடுத்த ஆள்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியுமா? லயோலா காலேஜ் சார்பாக எடுக்கிறேன்ட்டு அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல. இவந்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, இவன் யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க. அப்படியே நீ ஒரு கருத்து திணிப்பு பண்ணிகிட்டு இருக்கல. சரி, நல்ல நேர்மையானவன், நல்ல தாய் தாப்பத்தில் பிறந்தவர், என்ன பண்ணியிருக்கணும்? போன வாட்டி அண்ணாமலை சொல்லி நம்ம ஜெயிக்க முடியல, நம்ம கருத்து கணிப்பு பொய்யா போச்சுடா, கலைச்சிடறோன்ட்டோம். அதை கலைச்சிட்டு போயிருக்கணுமா இல்லையா ஒரு நேர்மையான மனுஷன்? அப்போ நீ சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கேவலத்தின் உச்சிக்கு கூட போவன்ட்டு இந்த கருத்து கணிப்பில் காட்டுற. சரியா? நீ 2.5 லட்சம் கோடி பேர்கிட்ட நீ கேட்க வேண்டிய கேள்வி குறைஞ்சது 1 கோடி பேர்கிட்டையாவது கேட்டிருக்கும். மக்கள் தலைவன் யார், மக்களுக்காக போராடுறவன் யார், மக்கள் அபிமானம் உள்ள தலைவன் யாருன்னு. சரி, இதை கேட்குறியா? நீ காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா, காசை வாங்காமல் ஓட்டு போடுவீங்களான்னு ஒருத்தனையாவது கேட்டிருக்கியாடா? சொல்லு. இது திரும்ப சொல்கிறேன், கருத்து திணிப்பு. மக்களை யாரும் இதை நம்பாதீங்க. இந்த திருநாவுக்கரசு என்றவன் கருத்து திணிப்பை தான் திணிக்கிறானோ தவிர கருத்து கணிப்பை கணிக்கலை. சராசரி பாதிக்கு பாதி எடுத்தால் தான்டா கருத்து கணிப்பு. இருக்கிறவனெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு 80,000 பேர் எடுத்துட்டோம். சரி, 2.5 கோடி பேரில் 80,000 பேர் எத்தனை பர்சன்டேஜ்டா? எத்தனை விழுக்காடு வருது? 1% வருமா? அரை பர்சன்டேஜ் 1/4% எடுத்துகிட்டு சரி 30% எடுத்துட்டேன் 2.5 லட்சம் கோடியில்.
2 2,50,00,000 பேரை நீ வந்து 80,000 எடுத்து நீ கணக்கு சொல்லிட்ட. இந்த 80,000 பேரில் இருந்தவெல்லாம் இந்த கட்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா? ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு அபிமானம் இருக்கும். சரி, நீ சீமான் கட்சியில் 35,00,000 பேர் இருக்கிறான். சரியா? திமுகவுக்கு 1 கோடி தொண்டை இருக்கிறான்ட்டான். அதே தவாக்காவுக்கு 1 கோடி தொண்டை இருக்கிறான்ட்டான். சரியா? ஏண்டா இவங்க கணிப்புக்கெல்லாம் இவங்களே ஆட்சை பிடிச்சிடலாமே. எதுக்குடா இது கருத்து திணிப்பு? என்ன வருமானம் ஈட்டவா? ஈட்டி தொலை என்னவோ, ஆனால் உண்மையை பேசி தொலை. மக்கள் மனதில் போய் இதை கொண்டு போய் பதிய வைக்கிறது எவ்வளோ ஒரு கேவலத்தின் உச்சம். திருநாவுக்கரசு அவர்களே திருந்துங்க. கருத்து கணிப்பு எடுக்கணும் அப்படின்னா பாதிக்கு பாதி சதவீத பேரை நீ எடுத்தாகணும். அப்போ நீ ஒவ்வொரு ஒரு ஆண்டு காலம் பணிபுரிஞ்சால் மட்டும்தான் அந்த களத்தில் நின்று இந்த பேப்பரை வெளியிட முடியும். நான் 4 பேரை கேட்டால் 40 பேருக்கு சமண்டான்னு சொல்லக்கூடாது, 40,000 பேருக்கு சமன் சொல்லக்கூடாது. இது பேர் பரதேசி கணிப்பு. எது? பரதேசி கணிப்பும் மக்கள் மேலே வைக்கிற திணிப்பு. சிந்தனை உள்ளவன் இதை செய்யவே மாட்டான். எவன் எக்காடு கெட்டு போனா என்ன, நம்ம வைக்கிறது தான்டா, நமக்கு மாலு துட்டு வெட்டு எல்லாம் வந்துடும்டா, வச்சு தள்ளாண்டா, மக்கள் என்ன நாசமாக போனா என்னன்னு வைக்கிறவன் தான் முன்ன மாதிரி எண்ணங்களை கொண்டு இந்த கருத்து கணிப்பீடு செய்வான். சரி, இந்த கருத்து கணிப்பீடில் என்னடா உங்களுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறத தவிர வேறு என்ன வந்துடும்? நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ கொள்கையோடு இருக்கீங்களா? நாட்டு மக்களில் பாடுபட்டுக்கிட்டு. சரி, திராவிட கட்சிகள்லையே எந்த போராட்டமும் நடக்கலை. இவர் மக்கள் அபிமானத்தோடு செயல்பட்டுருக்காரா? ஐயா, நான் திமுக ஐயா ஸ்டாலின் அவர்களையே கேட்குறேன். எத்தனை போராட்டங்களுக்கு நேரில் நின்றுருக்காரு ஐயா? சொல்லு. அவரோட ஆட்சியில் தானே வாழ்கிறோம். எத்தனை போராட்ட களங்கள். இத்தனை போராட்ட காலத்தில் மக்கள் எதிர்ப்பு இருக்குதா இல்லையா? எதிர்ப்பு இல்லாமல் போராடுறாங்களா? சொல்லு. திருநாவுக்கரசு எடுத்தது அனைத்துமே கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. ஒரு லேடி பத்திரிகையாளர் கேட்குறதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியும். என்ன சொல்ல விடுங்க, என்ன சொல்ல விடுங்க, என்ன சொல்ல விடுங்க. சொல்லுடா பரதேசி நாய், சொல்லு. உன் கருத்து என்னவோ சொல்லு. அது 3 வாட்டி ஏன் சொல்ல விடுங்கன்ற? நான் சொல்ல வர கருத்தை கேளுங்கன்னு சொல்லு. ஏன்னா இந்த திமுககாரன், இந்த அதிமுககாரன் இவெல்லாம் டிபேட்டில் போனால் இப்படி தான் உளருவானுங்க. ஒரு டைமில் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட ஆளுங்க இருக்கானுங்க இதுக்குன்னே உளறதுக்குன்னு. ஏங்க சொல்ல விடுங்க, இருங்க சொல்கிறேன், இருங்க சொல்ல விடுங்க, சொல்கிறேன் இருங்கன்னு. அந்த மாதிரி நீயும் பேசிகிட்டு இருக்கிற. நீ ஒரு நல்ல குப்பை.